காங்கிரஸ் தலைமை மதிக்காத காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெரும் சிக்கலில் ராஜஸ்தான் காங்கிரஸ். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு. நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்போ ஒரு கட்சி கூட்டணி வைக்குது, பல பேர்கிட்ட பல விஷயங்கள் பேசும். கூட்டணினா முடிவு பண்ணுறது எப்போ முடிவு பண்ணுவாங்க, வேட்புமனு தாக்கல் கடைசி நாளைக்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க, பல விஷயத்தில் நடக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். அது ஒரு வித்தியாசமான கட்சி. அதனால தான் காங்கிரஸ் கட்சி பெரும் சரிவை சந்திச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு விசித்திரம் நடந்திருக்கு. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அரவிந்த் தாமோர் என்பவர் பன்ஸ்வாரா தொகுதியில் போட்டி போகிறார். அது ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் தொகுதி, எஸ்டி தொகுதி. அங்கே அவர் நிற்கிறது கை சின்னத்தில். பிஜேபி நிற்குது, இன்னொரு வேட்பாளர் நிற்கிறார், பிஏபி பாரதிய ஆதிவாசி பார்ட்டி. அதில் ராஜ்குமார்னு ஒருத்தர் நிற்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாரதிய ட்ரைபல் பார்ட்டின்னு இருந்தது, இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு பாரதிய ஆதிவாசி பார்ட்டின்னு இருக்குது. அவர் எம்எல்ஏவாக இருக்கார், 66,000 வாக்குகள் அவர் தொகுதியில் வாங்கினார். அவர் நிற்கிறார். என்ன நடந்தது, காங்கிரஸும் அந்த பிஏபி பார்ட்டியும் கூட்டணி பேசிகிட்டே இருந்தாங்க. வேட்புமனு தாக்கல் முடிந்து பரிசீலனை முடிந்து இங்கே வாபஸ் பெற வரைக்கும் பேசிட்டே இருந்தாங்க. வாபஸ் பெற ஒரு நாள் வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து பன்ஸ்வாரா தொகுதியை பிஏபி பார்ட்டி கொடுத்தாங்க காங்கிரஸ். அவர் என்ன பண்ணாங்க, அரவிந்த் தாமோரை நீங்கள் வேட்புமனு வாபஸ் வாங்கிடுங்கன்னாங்க. அவருக்கு ஏபிசி ஃபார்ம்லாம் கொடுத்து அவர் கை சின்னத்தில் நிற்கிறது உறுதியாகிடுது. இந்த சூழல் அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார். இப்போ அங்கே மும்முனை போட்டி. இன்னும் பிஜேபி, அடுத்து காங்கிரஸ், அடுத்து அந்த பாரதிய ஆதிவாசி பார்ட்டி. ஆனால் பாரதிய ஆதிவாசி பார்ட்டி காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸ் சார்பாக தாமோர் நிற்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கை சின்னத்துக்கு அங்கே வாக்களிக்காதீங்கன்றாங்க. தேசிய தலைமை மாநில தலைமை மதிக்காமல் வேட்பாளர் வாபஸ் வாங்கலை, பேச்சுவார்த்தை இழுத்தாங்க. இப்போ அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரே காங்கிரஸுக்கு வாக்களிக்காதீங்கன்றாங்க. அந்த மாதிரி கொடுமை பாருங்கள். இதுதான் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ். நன்றி, வணக்கம்.